learners, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் ஒரு பைத்தானில் ஒரு நியூ கான்செப்ட்ஸ். ஸோ என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு என்னன்ற பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற டாபிக் வந்துட்டு பைத்தானில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அந்த ஹெட்டிங் எழுதுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா நம்ம வந்துட்டு பைத்தானில் இன்புட்டாக ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அது இன்புட் கண்டிஷன். அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் ஒரு டிசிஷன் எடுக்கும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா தென் ப்ரோக்ராம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு இஃப், எலிஃப், எல்ஸ் இதெல்லாமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். தட் மீன் அதாவது ட்ரூவாக இருந்தால் இப்போது இஃப்பில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அது ட்ரூவாக இருந்தால் இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். தென் இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இதில் இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையில் இஃப் எல்ஸு, இஃப் எலிஃப் எல்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி நெஸ்டட் இஃப் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இஃப் கண்டிஷன். ஓகே, ஸோ இஃப் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தனி ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு உள்ளே இன்புட்டாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பேன். அது ட்ரூவாக இருந்தால் அது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நான் ஏஸ் ஈக்குவல் 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இஃப் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஏ இஸ் greater than ஓகே, இஃப் ஏ இஸ் greater than 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கோலன் மறந்துட வேண்டாம். ஓகேவா, இருந்தது அப்படின்னா print of a. தண்ணி ஒன்றும் இல்லை, ஏவோட வேல்யூ 10 விட அதிகமாக இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு பிரிண்ட் ஆகாது. ஸோ காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் அப்படின்னா ஸோ ஏவோட வேல்யூ வந்துட்டு 10 விட அதிகமாக இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பிரிண்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாரி இது வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், நம்ம வந்துட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். ஓகே, ஓகே, ஸோ ஈக்குவல் டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்துட்டு 10க்கு ஈக்குவலாக செக் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு செக் பண்ணும். ப்ரோக்ராம் என்ன செக் பண்ணும் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் ஏவோட வேல்யூ 10க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இருந்ததுன்னா இதை பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் இங்கே நடக்கிறது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஸோ இஃப் கண்டிஷன் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இஃப் கண்டிஷனுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு b which is equal to 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் c which is equal to 9 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இஃப் b is equal to 5 and so wait and c is equal to 9 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா print of c, b. சியும் பியும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 5ஆக இருக்கணும், சியோட வேல்யூ 9ஆக இருக்கணும். இருந்தது அப்படின்னா இது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இஃப் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் போகலாம். ஸோ இஃப் எல்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸோ ஜஸ்ட் மினிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைனில் எழுதுறேன். ஸோ இஃப் எல்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ இஃப் எல்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப் எக்ஸிக்யூட் ஆகிடும், இல்லை அப்படின்னா எல்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷனில் வரப்போகிறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்து ஏஜ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு யூசர்கிட்ட இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ இன்புட் ஆஃப் கொடுத்துட்டு என்டர். ஸோ என்டர் யுவர் ஏஜ், அதாவது உங்களோட ஏஜ் வந்துட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இஃப் ஏஜ் இஸ் greater than or equal to 18 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ஏஜோட வேல்யூ 18க்கு ஈக்குவலாகவோ அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படி காட்டிச்சிருக்கு. ஓகே, இங்கே வந்துட்டு ஐ வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த பார்த்தீங்களா? ஸோ ஐ தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அப்படி காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ் கொடுத்துட்டு print of you are not eligible to vote அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏஜ்ன்ற ஒரு இன்புட்டை யூசர்கிட்ட வாங்குகிறேன். வாங்கிட்டு ஏஜோட வேல்யூ 18 ஈக்குவலாகவோ அதோட அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க ஓட்டுக்கு எலிஜிபிள். ஸோ அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா எலிஜிபிள் இல்லை. ஸோ இதுதான் வந்து இங்கே கான்செப்ட். இப்படி தான் வந்து இஃபல்ஸ் கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ இந்த இஃபல் கண்டிஷன் வந்துட்டு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி ஒரு ஏஜ்னு கேட்குதா, என்னோட ஏஜ் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இஃபல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இஃபல்ஸ் கண்டிஷனில் இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த இஃபல்ஸ் கண்டிஷனில். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஓகே, நேம் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு இன்புட் ஆஃப் ஒரு இன்புட் வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். என்டர் யுவர் நேம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஃப் நேம் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு பாலாஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, தட் மீன் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆத்தன்டிகேஷன் மாதிரி தான் இருந்தது அப்படின்னா ஓகே, ஸோ யூ ஹாவ் அ யூ ஹாவ் ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, ஸோ அதாவது கரெக்டான யூசராக இருந்தால் மட்டும் அலோவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஓகே எல்ஸ்ன்னு கொடுத்துட்டு strangers not allowed அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, strangers are not. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யூசருக்கு இருந்து ஒரு நேம் இன்புட்டை வாங்கிட்டு அந்த நேம் வந்துட்டு பாலாஜின்ற நேமாக இருந்தால் மட்டும் யூ ஹாவ் அ ஃபுல் ஆக்சஸ். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடு அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா இந்த பழைய ப்ரோக்ராம் கேட்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு இதை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து என்ட்ரி ஒரு நேம்னு கொடுக்குதா. ஸோ நம்மளோட நேமுக்கு நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட நேமை கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா யூ ஹாவ் ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு இஃபல்ஸ் கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு இஃபல்ஸ் கண்டிஷன் கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இஃபல்ஸ் கண்டிஷனாக என்ன, தென் ஒன்றும் இல்லை, ஒரு கண்டிஷன் இஃப்பில் கொடுத்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் கண்டிஷன் போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இஃபல்ஸ் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்து இஃப் எலிஃப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ இஃப் எலிஃப்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு இஃப்பில் ஒரு கண்டிஷன் கொடுத்தா அது ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும் சொன்னேன் இல்லையா. ஒருவேளை அது எக்ஸிக்யூட் ஆகாமல் போச்சுன்னா எலிஃப்லேயே நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். எத்தனை எலிஃப் பிளாக் வேணால் யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ யூஸ் பண்ணி அதில் கண்டிஷனை கொடுத்துட்டே போகலாம். நம்ம கண்டிஷனை கொடுக்க என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா செக் பண்ணும். ஒரு ஏதாவது ஒன்றில் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு யூசர்கிட்ட இருந்து ஒன்று இன்புட் வாங்குறேன். மார்க் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்டர் யுவர் மார்க் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறேன். இஃப் மார்க் இஸ் greater than or equal to 95 அப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா print of ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கிரேடை செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, கிரேடு வந்துட்டு ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எலிஃப் யூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா மார்க்கு greater than or equal to 80 அப்படின்றதுக்காக பாரு அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ மார்க் வந்துட்டு 80 விட அதிகமாகவோ அதுக்கு ஈக்குவலாகவோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் நீங்கள் வந்துட்டு கிரேடு பி அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஓகே அடுத்த ஒரு எலிஃப். ஓகே, ஏன் அப்படின்னா கிரேடு சிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஈக்குவல் டு 17 கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஓகே கிரேடு சி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே டி வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ அதோட முடிச்சுக்கலாம். மார்க் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் கிரேடு டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாம் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்ஸ் கண்டிஷன் மட்டும் போனால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் கொடுத்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடு எஃப்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, சாரி இ வருமோ? ஓகே ஷுர். ஸோ கிரேடு இலாம் போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான கிரேடுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் வந்துட்டு ஒரு இன்புட்டாக வாங்கிக்கிறேன். அந்த மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 95ஓ இல்லை அதை விட அதிகமாகவோ எடுத்துருந்தாங்கன்னா ஏ கிரேட். அடுத்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். எலிஃப்னு கொடுத்தா எல் சேஃப்னு அர்த்தம். அதாவது ஒரு வேளை இது இல்லைன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணு. இது ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லைன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் போயிடணும் அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 80க்கு ஈக்குவலாகவோ அதை விட அதிகமாகவும் இருந்தது அப்படின்னா கிரேட் எவ்வளோ பி. இங்கே பார்த்தீங்கன்னா 70க்கு ஈக்குவலாகவோ அதை விட அதிகமாக இருந்தால் கிரேடு சி. இங்கே பார்த்தீங்கன்னா 60க்கு அதிகமாகவும் அதை விட ஈக்குவலாகவும் இருந்தால் பார்த்தீங்கன்னா கிரேட் டி. ஓகே, இது எதுவுமே இல்லைன்னா மார்க் ரொம்ப புவர்னு அர்த்தம். ஸோ கிரேடு சி. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் எலிஃப் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே நடக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு ஸோ ரன் பண்ண அப்படின்னா இது வந்துட்டு ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு நம்பரை கொடுத்துருவோம். ஸோ ஓகே நேம்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு மார்க் கேட்குதா? ஸோ என்னோடய மார்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 89 கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு கிரேடு பி அப்படின்னு கொடுக்குதா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு இஃப் எலிஃப் கண்டிஷன்லாம் செக் பண்ணணும். ஸோ இதை ப்ரோக்ராம் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கவர் பண்ண வேண்டியதில் நிறைய கவர் பண்ணிட்டோம். ஸோ இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, இஃப் எலிஃப்னா என்ன, இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா நெஸ்டட் இஃப்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் இருந்தால் அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் நெஸ்டட் இஃப் அப்படின்றது. அதை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். n இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி k which is equal to 45 கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் m is greater than 5 அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இருந்தது அப்படின்னா இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணு. n is greater than 10 அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஓகே, ஸோ இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா k பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்ஸ் கண்டிஷன். ஓகே, எல்ஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஓகே இதில் எல்ஸ் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஆஃப் எம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன நடந்திருக்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்துட்டு நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே நெஸ்டட் இஃப்எல்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்மில் வந்துட்டு 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எண்ணில் 20ன்ற வேல்யூ, கேல 45ன்ற வேல்யூ. இங்கே என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எம் இஸ் கிரேட்டர் தென் 5, அதாவது எம்மோட வேல்யூ 5 விட அதிகமாக இருந்தால் உள்ளே போய் என்ன செக் பண்ணணும், என்னோட வேல்யூ இங்கே இருக்குது பார்த்தீங்களா என், ஸோ அதோட வேல்யூ 20 விட 10 விட அதிகமாக இருக்கா அப்படி செக் பண்ணுறோம். இருந்ததுன்னா கேயை பிரிண்ட் பண்ணிடு, இங்கே இருக்கா கே, ஸோ அதை தூக்கி பிரிண்ட் பண்ணிடு. இல்லை அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணு, இங்கே இருக்குது பார்த்தீங்களா என், ஸோ அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடு அப்படின்ற அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு இந்த எம் இஸ் கிரேட்டர் தென் 500 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இல்லை அப்படின்னா ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகாது. ஓகே,
தட் மீன் வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் கண்டிஷன் போயிடும். ஸோ என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்மோட வேல்யூ என்ன பண்ணிடும் பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இது அந்த ப்ரோக்ராம் இப்போ வந்துட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ண அப்படின்னா இங்கே வந்து ஏஜ் கிடைச்சிருக்கும். ஓகே, என்ட்ரி ஒரு மார்க்னு கேட்டுட்ருக்கு. ஓ சாரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுதா? ஸோ அதாவது என்ன பண்ணியிருக்கோம், மார்க் வந்துட்டு 5 விட அதிகமாக அப்படி செக் பண்ணோம். ஸோ சாரி, எம்மோட வேல்யூ 5 விட அதிகமாக செக் பண்ணோம், கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிட்டு இங்கே என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 10 செக் பண்ணோம். ஸோ என்னோட வேல்யூ 20. ஸோ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால என்ன பிரிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேயோட வேல்யூ 45 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஆல் ஓவர் எல்லாமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்தவரை. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதில் இருக்க ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு வீடியோ கடைசி பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.